ஹலோ வியூவர்ஸ். பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கடுமையாக எதிர்க்கும் தமிழகத்தைச் சேர்ந்த அந்த 4 பேரை நாடாளுமன்றத்துக்குள் கால் வைத்துவிடக் கூடாது என்றும் அவர்களை தோற்கடிக்க என்ன வேணுமானாலும் செய்யுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆகியவை ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டை கொடுத்திருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் சித்தாந்த அரசியலை எதிர்த்து வரும் கனிமொழி, ராசா, திருமாவளவன், சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரை நாடாளுமன்றத்துக்குள் நுழையவிடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று பாஜக நினைத்திருக்கிறது. இந்த 4 பேரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த எடப்பாடியிடம் பாஜக அசைன்மெண்ட் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கு 2 நாட்கள் முன்பு எடப்பாடியை தொடர்பு கொண்ட பாஜக மேலிடம் இத்திட்டம் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் மத்திய அமைச்சர்கள் 8 வழிச்சாலை மற்றும் நீட் தேர்வு குறித்து பேசிய பேச்சுக்கள் தமிழகத்தில் நமது கூட்டணிக்கு பின்னடைவை தந்துள்ளது என கூறி சமாளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் இது தொடர்பாக எடப்பாடியை பாஜக மேலிடம் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்பட்டது. இதனால் கிறுகிறுத்து போன முதலமைச்சர் என்ன செய்வதென்றே தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தாராம். எது எப்படியோ மே 23ஆம் தேதி இந்த 4 பேரில் யார் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது தெரிய வரும். அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ.